டெத்து வந்துட்டு அப்நார்மல் டெத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கெல்டன் எடுத்து அதை ரிசர்ச் பண்ண போது தான் அவங்களுக்கு அது தெரிய வந்தது. நாலு பேரை மர்டர் பண்ணி இந்த இடத்துல புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. மனுஷங்க சவுண்டு மாதிரி இல்லை. இப்போ யாராவது டென்ஷன் ஆனீங்கன்னா இது உடஞ்சி விழுந்துடும். டென்ஷனாக கத்தி குதிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க. டொக்கோஸ் டொக்கோஸ் எங்க இங்கே பயங்கரம். வாடா வாடா ப்ரோ நாச்சு. What's up guys? Back with another bang video. கைஸ் இன்னைக்கு வந்து 4 பேர் போகிறோம். புருஷோத் ரொம்ப நாள் கழிச்சு, இல்லை ரொம்ப நாள் இல்லை, என் கூட ரொம்ப நாள் கழிச்சு வரோம். அப்புறம் அலமீன். Hi guys. Hi guys. Hi. கடைசியாக நம்ம இது ஃபயர்கள் வீடியோவில் பார்த்து 4 பேராக இருந்து இல்லையே இதெல்லாம் எது போனக்காடு தமிழ்நாட்டில் நம்ம 4 பேர் வந்துட்டு ரொம்ப நாள் இப்போ சார்சாமி பதில் இவர் இருக்காரு. காய்ஸ் வேற லெவல் லொக்கேஷனில் கூட்டிகிட்டு போகிறேன்னு வாசுபுரம் சொல்லியிருக்காங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்துட்டு நேற்று போன இடமே வேற லெவலில் இருந்தது. இன்றைக்கி போகிற இடம் எப்படி இருக்க போகுதுன்னு எந்த ஐடியாவும் கிடையாது. செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போன லொக்கேஷன் இல்லாமல் இன்னைக்கு புது லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. மைண்டில் ஃபுல்லாக அந்த ஃபுல் ஃபேக்ட்ரியுமே விடிகிறதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட மைண்டில் இருக்குது. அப்புறமா வீடு வந்து சேரணும். கண்டிப்பாக நீ இல்லை இந்த வீடியோ ஒன்றை இன்னும் நான் காட்டல வீடியோவில் வராத. ஷூ ஏய் ஏய் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். ஏய் அவனை இன்னும் நான் வீடியோவில் காட்டல. அவனை சீக்கிரமாக நான் காட்டுறேன். இப்போ ரீசெண்ட் கொஞ்ச நாளாக தான் இங்கே இருக்கான். என்னோட vlog சேனலில் இவனை பற்றின வீடியோ வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடியெல்லாம் கிடச்சிது. இப்போதான் காய் ஆறிட்டு இருக்கு. அப்புறம் 2 பேர் வந்தன்னைக்கே. அப்புறம் அல்லமீன் இப்போ ரீசெண்டாக ஆமாம் கடிச்சிது. அவன் பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரியே இருப்பான். நான் உங்களுக்கு பகலில் என்னோட vlog சேனலில் காட்டுறேன் சீக்கிரமாக. இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்க. லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போயே இங்கே வந்தோடனே யாரும் அழுகிற சவுண்டு கேட்டுட்டு நல்லா கேட்குது ப்ரோ. நாங்கள் இப்போ ஒரு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து வரணும். ஒரு இந்த முள்ளுக்காடு மாதிரி இருக்கிற இடத்துல நடந்து வந்தப்போ யாரோ அழுகிற சவுண்டு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாக கேட்டோம். நம்ம நடக்காம ஃபாலோ பண்ணி வர மாதிரியா கேட்குது. எனக்கு பக்காவாக கேட்குது ப்ரோ. ஷார்ப்பாக இருக்குது. உனக்கு பின்னாடி தான் கேட்குது. நாய் உள்ள விடுதா? ஒப்பாரி வைக்கிற மாதிரி விடா. ஏதோ பொண்ணா எழுற மாதிரி இருக்குது. லேடி வாய்ஸ் ப்ரோ. லேடி வாய்ஸ் தெளிவாக கேட்குது. நம்ம கரெக்டாக கார் அவுட் ஆனதுன்னு கேட்குது. நல்லா கேட்குது. அந்த கேமரா ஆன் பண்ணுறோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. பேக்குங்க தாங்க ப்ரோ. நல்லாவே கேட்குது ரோஸு. ஆனால் அந்த கேமராவில் எவ்வளோ சவுண்டாக கேட்போன்னு தெரில. இந்த கேமராவில் தான் வாய்ப்பு இல்லை. பயவே கேட்குது. நாய் தான் நம்ம கார் சவுண்டு கேட்குது. நம்ம கார் அது காட்டுக்குள்ளே நிற்கிதாங்கிட்டு. கார் டோர் சவுண்டு தான் கேட்டுச்சு. யார் இருக்காங்க? கார் டோர் சவுண்டு தானே ப்ரோ? அடைச்ச மாதிரி இருக்குது ப்ரோ. இது போய் பார்க்கலாமா ப்ரோ? எதனா ஒன்று கேட்டுச்சுன்னா நமக்கு பயங்கரமாக கற்பனை எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருது. மூடிடுங்க இதை மூடுங்க. இப்படி போங்க. இங்கே வந்து ஒரு ஒத்தையாடி பாதை இருக்குது. யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு. அழுதுகிட்டே இருக்குது. நாய் தான் நினைக்கிறேன். ஏதோ அங்கே இருக்குது. நம்ம பின்னாடி வர என்ன அங்கே இருக்கு சவுண்டு. நீங்கள் பார்க்கலையா ப்ரோ? என்னடா ஏதோ இருக்காண்டா. பாருங்க ஏதோ இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் வாசு ப்ரோ. எங்க ஃபேக்ட்ரி கைஸ், இதான் நான் சொன்ன அந்த ஃபேக்ட்ரி. இங்கே தான் ஏதோ நின்றுட்டு ப்ரோ.
இங்கேயா? ஏதோ இங்கே இல்லை ப்ரோ, இருட்டில் அப்படி பிரம்மையாகும் ப்ரோ. வாங்க வாங்க எல்லோரும் ஃப்ரேம்க்கு வாங்க. ஃபோக்கஸ் என்ன பண்ண மாட்டாங்கிறான். சம்திங் ராங். ஓகே வீடு ஏடா யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேதுரா கேமரா. அழுகுது கைஸ். நாய் ரொம்ப சவுண்டாக அழுதுட்டு இருக்குது. எனக்கே அதை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த நாய் கரெக்டாக கவனிச்சா நாய் இல்லை, அது பேய். விட்டுருங்க. ஓடு சப் கைஸ், பேக் டு தண்டர் பேக் வீடியோ. இந்த லொக்கேஷனுக்கு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பகலில் இந்த இடத்துக்கு வந்தேன். ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்தப்போ உள்ளே வரது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. காரே கொண்டு வரலாம் இந்த இடம் வரைக்கும். ஆனால் இப்போ ஏதோ முள்ளெல்லாம் போட்டிருக்கு. யார் இதெல்லாம் போட்டிருக்கான்னு தர எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்றும் இல்லையா ப்ரோ, இங்கே வந்த போதே சவுண்டெல்லாம் நிறைய வருதுன்னு பேர் ஓடுறாங்க. நம்மளை பார்த்து பயந்து பறவைங்க மரத்துலேருந்து பறக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ நான் வந்த போது ஏதோ இங்கே இருந்தது ப்ரோ, ஏதோ நின்றுட்டு இருந்தது ப்ரோ. பக்காவாக கன்ஃபார்மாக எனக்கு தெரியும்ண்ணா, அங்கே எதுவும் நின்றுட்டு இருந்தது. நீங்கள் தான் பிரம்மன் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்டோரி சொல்லிடுறேன். அப்படி சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் காடாக இருந்துச்சு. இந்த முள்ளு காடு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்மளே சிட்டிலே இருந்தாலும் பக்கத்தில் திடீர்னு யாரும் யூஸ் பண்ணாத இடம்லாம் ஒரு மாதிரி முள்ளும் புதரமாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு இடமா தான் இந்த இடம் இருந்துச்சு. அந்த டைமில் இந்த இடத்துல நிறைய பேரநார்மல் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமே இந்த இடத்த அவங்க பேய் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த காட்டை பேய் காடுன்னு சொல்லுவாங்க. யாருமே பயந்துட்டு வரமாட்டாங்க. விறகு வரவங்களுக்கு கூட நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் இந்த குட்டி குட்டி விறகையாவது வெட்டுறதுக்கு வருவாங்களா, அவங்களே பயந்துட்டு சில நாட்களுக்கு அப்புறம் வரதை நிறுத்திட்டாங்க. அதுலேருந்து இந்த இடத்த யாருமே வாங்க பயந்துட்டு இந்த நிலத்தை பயன்படுத்தாமல் இந்த இடத்துல எந்த ஒரு பில்டிங்குமே கட்டாமல் ரொம்ப நாளாக கடந்துச்சு கிடப்பிடியே. ஆனால் ஒரு மனுஷன் இந்த இடத்தையும் தைரியமாக வாங்கி, மூட நம்பிக்கை எனக்கு கிடையாது, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த இடத்த வாங்கி இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை வந்து கட்டினாரு. அவர் ஏதோ தைரியத்தில் கட்டிட்டாரு. கட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல நடந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி இவங்கெல்லாம் சொல்கிறது கேட்கும் போது நமக்கே பயமாக இருக்கு. நமக்கு அந்த ஸ்கெல்டன் கிடைச்சது சொல்லலையே. அதுதான் மறந்துட்டேன். ஆமாம், இந்த ஃபேக்ட்ரியை கட்டுறப்போ கீழே அஸ்திவாரத்துக்கு தோண்டுவாங்கல்ல, அப்போ தோண்டும் போது 4 டெட் பாடி இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஸ்கெல்டன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவங்க வந்து அது ரிசர்ச் பார்த்த போது இந்த டெத்து வந்துட்டு அப்நார்மல் டெத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கெல்டன் எடுத்து அதை ரிசர்ச் பண்ண போது தான் அவங்களுக்கு அது தெரிய வந்தது. அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு இன்னொன்று ஒரு சின்ன குழந்தைங்கன்னு சொன்னாங்க. வயசானவரும் 2 பேரும் இருந்துன்னு சொன்னாங்க. அதாவது இந்த இடம் காடாக இருந்துச்சுல, அந்த டைம்லேயே யாரோ 4 பேரை மர்டர் பண்ணி இந்த இடத்துல புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த இடத்துல பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சு எல்லாரும் பயந்துட்டு இருந்த இடத்துல ஒருத்தர் பயப்படாமல் வாங்கி இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை கட்டி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டும் இருந்தார். ஒருவேளை அந்த 4 பேரும் ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்களோ? மேபி அப்படி இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் இந்த ஃபேக்ட்ரி கட்டினதுக்கப்புறம் லோக்கல் பீப்புள்ஸ் யாருமே இந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வரல. வெளியூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் நடக்கல. அப்போது வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்மளும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி லோக்கல் பீப்புள்ஸ்லாம் உள்ளே வந்தப்போ இங்கே இந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இவங்ககிட்ட ஸ்டோரிலாம் சொல்லி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்தை நான் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பயப்படாத வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு நடக்கல. அவங்க பயப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு. இதுலேயே நல்லா தெரியுது, நம்ம பயப்படுறது மூலியமாக தான் ஒரு ஆத்மாவால் நம்மளை அட்டாக் பண்ண முடியுது அப்படின்றது இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. நடந்து வந்ததில் ரொம்ப வேர்த்து வருது ப்ரோ. ஏதோ கத்தன மாதிரி இருந்தது. அங்கே கேட்கல, அலருவாங்க. கிடச்சி நல்லா கேட்டுச்சு ப்ரோ. அதனால் சவுண்டு ப்ரோ. பின்னாடியா ப்ரோ இது? ஆமாம், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏய் டொக்கோஸ் லைட் எடுத்துட்றா. இருந்து அந்த இடத்துல டொக்கோஸ் லைட் அடி. யாரோ நிற்கிற மாதிரி இருக்கடா மேலே மேலே மேலே. என்ன சொல்கிறேன்? அது மேலடா, சீக்கிரம் லைட்டர்றா. என்னாச்சு? ஏதோ நினைக்கிறேன். மேலே மேலே கம்பிடா கம்பிடா. யாரோ மேலே நின்று சர்வேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரோ. கம்பி ப்ரோ, அது கீழே கொஞ்சம் முள்ளு நிறையா இருக்கும்.
நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம பயந்தாதான் பிரச்சனை அதிகமாகும். சில ப்ரோ இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க, ஏதாவது பெருசாக நடந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம், சும்மா யாரும் இது இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டிப்பா, இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பா. போக மாட்டாங்க. சரி, வேறு ஏதோ சவுண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா நான் பகலில் அன்றைக்கி வந்தப்போ முள் நிறையா இருந்தது, அதனால சொல்கிறேன். யாரும் இங்கிட்ட வரக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அன்னைக்கு வந்து பகலில் பார்த்தப்போ யாருமே மேபி யாராவது வந்து ஏதாவது ஆயிட போகுமோ, அப்படி இருக்குமோ? இருக்கலாம். பணம் வச்சு அதுக்குள்ளே போகிறோன்னு. அது இந்த இடம்னு இல்லை, பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குடா வாசு. சொல்கிறேன். இருங்க இருங்க, இதனடா பில்டிங்கு? ஏய் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அதெல்லாம் லாக்கில் இருக்குதா? ஏய் திறந்துருக்குடா. ஆமாம் ப்ரோ, அது திறந்துருக்கு. திறந்துருக்குடா. ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள பில்டிங் தான் லாக்கில் இருக்குது. என்ன ப்ரோ விரவெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க? மக்கள் இங்கே ஏதாவது இருக்காங்களா ப்ரோ? யாரும் விறகு வெட்டியிருக்காங்க. அப்போ யாரும் இந்த விறகு வெட்டுறதுக்கு இப்போ வராங்க போல். யாராவது இருக்குமா ப்ரோ? ஏதாவது சைக்கோ அந்த மாதிரி? இல்லை ப்ரோ, இது விறகு வெட்டுறதுக்கு வெட்டினாங்களா இல்லை எதுவும் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்காக வெட்டி வந்து வச்சுருக்காங்க? யாராவது இல்லை, கொண்டு இந்த இடம் உள்ளே யாரும் வரமாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் சரக்கு அடிக்க கூட யாரும் வரமாட்டாங்க. இங்கே பாட்டில் கூட எதுவுமே கிடக்காது, எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் விறகு வெட்டி யாரும் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்களே. ஆக்சுவலாக ஆனால் அது நார்மல் பீப்புள் பண்ணுறதுக்கான நம்ம அதை பார்த்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி, இந்த நான் உங்களுக்கு முன்னாடி போய் பார்த்துக்கிறேன், இருங்க. பார்த்து போங்க. இங்கே ஒன்றும் இல்லை. வரட்டுமா ப்ரோ? வேணாம். ஐயோ சரி, இதில் ஒரு ஷேடோ தெரியுது, நைட் விஷனில் தெரில. சரி, என்னோட ஷேடோ தான், ஆனால் உங்களுக்கு தெரில. ஓகே கைஸ், இங்கே ஒன்றும் இல்லை. ஃபேக்ட்ரிக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பிரம்மையாக இருக்கும் உங்களுக்கு. என்ன ஃபாலோ ரொம்பலாம் இல்லை ப்ரோ, கண்டிப்பாக என்ன ஃபாலோ டெட் பாடிஸ்லாம் எங்கடா இருக்குது? அந்த டெட் பாடி இருந்த இடத்த நோண்டி பில்டிங்கே கட்டிட்டாங்கடா. இப்போ எப்படா நமக்கு இல்லை, தெரியல. அது எந்த இடம்னு ஏதாவது நோட் பண்ணி வச்சுருக்காங்களா? அதெல்லாம் எதுவுமே நோட் பண்ணல, யாருக்குமே தெரியாது. இது கூட நம்ம அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க தான் சொன்னாங்க. ஆமாம், இல்லைன்னா நமக்கே தெரிய மாட்டோம். என்ன ப்ரோ எது எது இது? கத்துறாங்க பத்தியா? மயில் மரம் இல்லை. மயில் இப்படியே கத்தும், ஒரே சவுண்டு தான். மனுஷங்க சவுண்டு மாதிரி இல்லை. மனுஷன் யாரும் அங்கே நின்று பார்த்த மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ நீ டாப்ல அடிங்க ப்ரோ. இருங்க தெரியுதா? டாப்ல அங்கே பாருங்க சைடில். கம்பிடா, அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா. கம்பிடா அது இல்லை ப்ரோ, கம்பிடா. நான் லைட் அடிச்சு பார்த்துட்டேன். அவங்க கம்பியை பார்த்தே கத்திட்டு இருந்தா இப்போ பேயை பார்த்தா என்ன அது பண்ணுறது? தெரிஞ்சிச்சு, இருட்டில் அப்படியே கருப்பு. நான் உனக்கு ஆரம்பத்தில் சொன்னது உனக்கு புரியலையா? இந்த இடத்துல பயந்தாதான் பிரச்சனையே ஆகும். பேய்க்கு தயவு செஞ்சு பயப்படாது. சடனாக ஒரு ஆப்ஜெக்ட் தெரியறப்ப எப்போ பயப்படாம ஆமாம், இருங்க. அங்கேயே இருந்தா ப்ரோ நல்லா பார்த்தோம். உங்களுக்கு எதுனா இங்கே பயந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையாச்சு. பயப்படாமல் இங்கே வேலை செய்கிறப்போ அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. அதை புரிஞ்சுக்கோங்க. சரி ப்ரோ, உள்ளே போகலாம் வாங்க. ஓகே, கொஞ்சம் சைலண்டா. பயமுறுத்துற மாதிரி நம்மளை பண்ணுவோம்டா. என்னடா பண்ணுது? கண்டிப்பாக பண்ணுண்டா. கண்டுக்க கூடாதுன்னு சொல்ல வர. வாங்க. இது வந்து ரயில்வே தண்டவாளம் மாதிரி போகுது. என்னன்னு தெரியல. பெருசாக இருக்குது. இது மோட்டர் வச்சு ஏதாவது உருட்டிட்டு போகுமா ப்ரோ? அதான் எனக்கும் தெரியல. அங்கே இருக்கு என்ட்ரன்ஸ். சவுண்ட் கெட்டுச்சு போ. எப்படி ப்ரோ உள்ளே போகிறது?
வழி இருக்குது எனக்கு தெரியும். வாங்க. யாரும் வரக்கூடாதுன்னு ஃபுல்லாக முள் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். அதுக்கு ஒரு கேட்டை பார்த்து வாங்க. முள்ளில் மட்டும் பார்த்து வாங்க. ஒரே இது என்னது ப்ரோ? எறும்பு ப்ரோ. எறும்பு இல்லை ப்ரோ, எறும்பு தான் ப்ரோ. வாங்க ப்ரோ, அங்கே இருக்காது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பார்க்கறதுக்கு. சொன்னல பறவைன்ட்டு. என்ன வேற என்னமோ கேட்டுச்சா? செம்ம சவுண்டு கேட்டுச்சு. இப்போ இங்கே என்ன செம்ம சவுண்டு கேட்டுச்சு. அங்கே தான் போகிறோம் இப்போது. இந்த வழியாக போகணும். என்ன கேட்ட? செம்ம சவுண்டு கேட்டுச்சு. கீச்சு கீச்சுன்னு பறவை சவுண்டு தான் கேட்டுச்சு. நான் ரெக்கார்டாக இருக்கும், கண்டிப்பாக ரெக்கார்டாக இருக்கும். இந்த இதில் கண்டிப்பாக ரெக்கார்டாக இருக்கும். நீ கேட்டுப்பாரு. செம்ம சவுண்டு இப்படி பரான்ற மாதிரி. இங்கே வாங்க, அங்கே போகலாம். இந்த பக்கம் இருக்குது வழி. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான்டா வழி. ஓ மை காட், முள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து வாங்க. பார்த்து வாங்க, உள்ளே இருக்குது. இந்த வழி கிடச்சிருச்சு, வாங்க. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. இங்கே ஒரு வழி இருக்குது. அங்கே அங்கே கருப்பாக இருக்கிறது என்னடா? ஓகே, கூலாக இருங்க, போகலாம். ஓ மை காட், என்னது ப்ரோ? கருப்பு. நான் அங்கேருந்தே பார்த்தது இதுதான் கேட்டோம். எங்கே? நான் அங்கேருந்தே பார்த்தோம். ஏதோ கருப்பாக இருக்குது. இது என்னது? எரிச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்த எரிச்சிருக்காங்க ஏதோ. இந்த இடத்துல வச்சு எதையோ எரிச்சிருக்காங்க. பட் கண்டிப்பாக முட்களை எரிக்கிறதுக்காக இதை பண்ணல. ஏன்னா முள்ளை எரிக்கணும்னா ஃபுல்லாக எரிக்கணும். இந்த இடத்த மட்டும் ஏன் எரிக்கணும்? இங்கே எதோ வச்சு எரிச்சிருக்காங்க. இது இல்லைடா, கருப்பு மணல்ரா. இது கரிமணல். இது இது புகை கிடையாது. அந்த இது உருவாகுது. ஆமாம், ஓகே, ஆமாம் ஆமாம் கைஸ், இது எரிச்சது கிடையாது. மண்ணிலே கருப்பு கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மண், செம்மண்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கருப்பாக இருக்குது. வெங்கடேஷ், நீங்கள் புருஷோத்தும் இங்கே இருங்க. நானும் அலுமினும் போயிட்டு வரோம். அதை வாங்கிக்கோங்க அலுமி, நைட் விஷனை. நீங்கள் 2 பேரும் இங்கே நில்லுங்க. ஏன்னா திருப்பி நான் இங்கே தான் வருவேன். இந்த செட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுங்கள். இங்கிட்ட கூட்டு வந்து நடுக்காட்டில் நிற்க விட்டு போகிறாங்க. அங்கே கற்று கொண்டு கேட்டுட்டு இந்த செட்டில் பெருசாக எதுவும் இருக்காது. அது இதுன்னு கத்துறாங்க. ஆனால் அவ்வளோ எதுவும் இங்கே எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. இங்கே வந்து ஒரு 1/2 hour மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் எதுவும் இங்கே நடக்க மாட்டுது. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் ஃபேக்ட்ரிக்குள்ளே. அதாவது ஃபேக்ட்ரிக்கு வெளிப்புறம். இப்போ தான் ஒரு செட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். அடா, அவ்வளோ பெருசாக இருக்குது. காம்பவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கு. சுமதி வளைவுலையும் அப்படி தான். ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வந்துட்டு பேயோட இவர் தான் பயங்கரமாக இருக்கும். ஏன் ப்ரோ? இப்போ தான் உங்கள் பேரை ஒன்று இருந்துச்சு ப்ரோ. இந்த இடத்துக்கிட்டே இப்போ எதாவது நின்று இருந்துச்சு ப்ரோ. விளாடாதீங்க ப்ரோ. நான் ஏன் ப்ரோ விளாட்றேன்? இந்த இடத்துல தான் ப்ரோ. அங்கே அடிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோங்க. இவ்வளோதான் ப்ரோ டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல இங்கே இன்னும் இருந்துச்சு ப்ரோ. உண்மையா ப்ரோ? இங்கே வேறு தனியாக விட்டுட்டு போகிறாங்க.
மிஷின் ஏதோ இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபேக்ட்ரியில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க போல். ஆமாம், பவர் ரூம்னு நினைக்கிறேன். எப்படி உள்ளே போகிறது? இதுவா? யா, ஃபுல்லு மண் இதாக இருக்குது ப்ரோ, உள்ளாவே இருக்குது. என்ன இருக்கு என்கிட்ட? ஃபுல் காடாகவே இருக்குது ப்ரோ. சவுண்டெல்லாம் வருது வாசு ப்ரோ. நான் கால் வைக்கிற இடத்துல வைங்க. ஓ, இவ்வளோதான் இடம், இங்கே ஒன்றும் இல்லை. என்ன ப்ரோ தண்ணி இருக்காங்க? மேலே சவுண்டு கேட்குது. மேலே சவுண்டு கேட்குது ப்ரோ. ப்ரோ அது என்ன ப்ரோ? அது வெள்ளையா அங்கேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? பாருங்க ப்ரோ, லைட்டு அவங்க. என்னது ப்ரோ அது? அது வந்து பல்பு. பல்பெல்லாம் கிடையாது வாசு ப்ரோ, அது வேறு எதுவும் இருக்குது. இப்போ அது காணும் ப்ரோ அங்கே. ஓகே, இவ்வளோதான். இந்த இடம் ஒன்றும் இல்லை, இது வெறும் செட்டு தான். நம்ம போகலாம். இந்த சவுண்ட் தான் கிடைக்கும் முதல். ஆளுநர் சத்தம் ப்ரோ. இதுதான் மொதல் கிடைச்சு. அப்போ சொன்னேன்ல அந்த இடத்துல. ஒரு மாதிரியாவது ப்ரோ. உள்ள வராங்க ப்ரோ. அவங்க அங்கே இருக்காங்க. அங்கே இங்கே இருக்குது. என்ன ப்ரோ? கிடைச்சி தானே ப்ரோ ப்ரோ சரியில்லை ப்ரோ. கிட்ட வருது ப்ரோ. ஆசு, இது ஒரு எம்டி செட்டு தான். நம்ம உள்ளே போகலாம். மெயின் ஃபேக்ட்ரியாக அங்கே இருக்குது. சார்ஜர் லைட். வாங்க ப்ரோ. வாங்க வாங்க. என்னாச்சு? ஏதோ டச் பண்ண மாதிரி இருந்து ப்ரோ. உங்களையா? ஆமாம் ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? ஓ, என்னைய கூட்டிகிட்டு போங்க ப்ரோ. நீங்கள் பக்கத்தில் வாங்க. அப்படியே இல்லைங்க, இன்னும் இல்லைங்க. தனியாக நிற்க விட்டு போயிட்டாங்க. ஐஸ் டிஃப்ரெண்ட்டாக சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க நடத்த போகிற மாதிரி இருக்கு. செட்டு உள்ள போங்க. என்னாச்சு? 4 டெட் பாடி ப்ரோ இங்கே இருந்தது. ஓ, அதை வெறும் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க. நீங்கள் எங்கே தானே ஆசு? மேட்ச் சத்தம் கேட்டுச்சு ப்ரோ. எங்க? இங்கே பயங்கரம். வாடா ப்ரோ. ஆச்சு. இருங்க ப்ரோ, நானும் வரேன் ப்ரோ. ஏன்டா கத்துறீங்க? யாரும் சுத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. சவுண்டு வேறு லெவலுக்கு. சீக்கிரம் வேணாம். அழுகுறாங்க ப்ரோ. என்ன? எங்க? டாப்ல ஃபர்ஸ்ட் ஆடல் சத்தம் கேட்டுச்சு ப்ரோ. ஆ, சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. வேற உள்ள நினைச்சு பின்னாடி அழுகுது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்தது வீண் போகல. வாங்க. என்னடா கத்திட்டு அவரை யாரோ டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு பின்னாடி என்ன வச்சு பார்த்தேன்டா. இவருக்கு பின்னாடி நான் உருவத்தை பார்த்தேன். நான் பார்க்கல. எப்படி இருந்துச்சு பார்க்க? பிளாக், ஃபுல் பிளாக்கு. இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டாக பின்னாடி இந்த ஷோல்டர் சைடு ஆனா பொண்ணா தெரியல. பிளாக்காக ஃபுல்லாக பிளாக் ப்ரோ. டக்குனு ஒரு திரும்புறால ஒன்றையுமே காணவங்க. உங்களை டச் பண்ணது என்னன்னு பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, எதுவும் பார்க்கல. ஏதோ டச் பண்ண மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே பின்னாடி ஒரு ஷேட் ஆனது உண்மை. சொன்னோன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. திரும்பி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. அப்படி வேகமாக திரும்பி ஒரு செகண்டில் திரும்பிட்டேன் நான். அடுத்த செகண்டே அங்கே மேலே அரல் சவுண்டு. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். அப்போ வாங்க, பார்த்து வாங்க. லைட்டு
கிடையாது ப்ரோ. வேற ஏதாவது லைட் இருக்கா ப்ரோ? வாங்க. டார்ச் இல்லை, இது கம்மியாயிடுச்சு ப்ரோ. சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. ஆக்டிவிட்டி நடக்கும்போதே கேப்சர் பண்ணால் தான் உண்டு. கேமராவை பிடி. சீக்கிரம் போட கொலைவிடா. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பிடித பெருசுடா அது. சீக்கிரம் ஏறு. ஏய் ப்ரோ யாரோ ஆட்டுறாங்க. அலுமின் உள்ள வாங்க. ஏய் சீக்கிரம் புறா அங்கிட்டு போடா. வா 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 அதான் வாங்க, பொறுமையாக வாங்க. பாம்பா எங்க? பாம்பு பாம்பு ஒழுங்கா இங்கிட்டு போயிருங்க, அங்கிட்டு போயிருங்க, அந்த சைடு போயிருங்க. பாம்பு அங்கிட்டு போங்க. வாசு ப்ரோ போங்க ப்ரோ. எங்க? பாம்பு ப்ரோ எங்கடா? பார்க்கல பாங்க ப்ரோ. எங்கடா? இதோ வர்றா. இதெல்லாம் எந்த அம்மே என்ன ப்ரோ? எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க ப்ரோ? நீங்க பாம்பெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ண போது பார்க்குறேன். வாசு ப்ரோ போட்டோம் போட்டோம் குட்டிங்க. அது கடிச்சாலும் சாகும் ப்ரோ. அதுவும் உயிரோன்னு தாங்க உங்களை மாதிரி. அதான் ஒன்றும் கடிச்சாலும் சாகும். இங்கே ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. வாசு ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. இதை பார்த்துருந்தா போடா ப்ரோ. ஏய் பள்ளிடா அது. என்னடா டே, பாம்புக்கும் பள்ளிக்கும் வித்தியாசம் தெரியாதாடா? வாசு ப்ரோ இங்கே சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சத்தியமாக சொல்லுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கன்ஃபார்ம் இருக்கு. இவ்வளோ இல்லை இவ்வளோ காடு, காட்டில் பாம்பு இருக்காதா? என்னங்க ஷூஸ் போட்டுட்டு வரணும் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ வாசு ப்ரோ ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ. உடஞ்சிருக்கு. தாங்குமா? தாங்கி தான் ஆகணும். ஓ கொலையை கொத்திருச்சு. கொலையை கொத்திருச்சுடா என்ன? திருப்பி கைக்கு வருது, உட்காரு. ஒரு இடத்துல நிக்காம போ சீக்கிரம். இந்த லைட் ஓகே நீ வாங்கிக்கடா நைட்டு விஷனை. சீக்கிரம் இங்கே இருக்குது. இப்போ என்னை கடிச்சது குலைவி இல்லை, வேற ஒன்று. சீக்கிரம் வாங்க. வேற வித்தியாசமான எறும்பு. பொறுமையாக வாங்கன்னு. எனக்கே ஹைட்டுனா கொஞ்சம் இதுடா, பேசாமல் வாங்கடா. அம்மா ஹலோ என்னடா? கீழே பாரு. கீழே பார்க்காதீங்க. வாய்ஸ் பின்னாடி கேட்டுச்சு. இல்லை கேட்கல. கீழே பாருங்க. கீழே பாருங்க ப்ரோ. ஹைட்டை பாருங்க. கீழே விழுந்தா கதம். வாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் பதற வேணாம். வாங்க.
கீழே வந்துடும். இந்த இடத்த ஓகே. இந்த டைம் டென்ஷன் ஆனீங்கன்னா எப்படி இப்போ யாராவது டென்ஷன் ஆனீங்கன்னா இது உடஞ்சி விழுந்துடும். டென்ஷன் ஆகி கத்தி குதிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. அலமி நான் என்ன நம்புங்க, முன்னாடி வாங்குவீங்க, என் பக்கத்தில் வந்துடுங்க. ஒரே இடத்துல நிற்கிறீங்க, வெயிட்டு போடாதீங்களா ப்ளீஸ். எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கும் ப்ரோ, நாம கீழே வீந்தா. இதெல்லாம் ரொம்ப பழைய வருஷத்தோட இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தெரியல சேஃப் இல்லைடா. வாசு ப்ரோ, இங்கே நீங்கள் என்ன நம்பி வந்திருக்கீங்க, கூட்டிகிட்டு போகிறேன் சேஃப். நான் நினைக்கிறேன் என்னென்னா ப்ரோ, இங்கேவே சத்துடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களை கேரளாவுக்கு உயிரோடு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு, என்னை நம்புங்க. கொஞ்சம் அங்கேயே இருங்க, யாரும் வராது, இந்த இடம் உடையும். எனக்கு எங்கேயுமே எதுவுமே இல்லை, சவுண்டு மட்டும் தான் கேட்குது. பார்த்து போடா ப்ரோ. துரு பிடிச்சி அதெல்லாம் உடையிற கண்டிஷனில் இருக்குது. ஓகே, நான் முன்னாடி போகிறேன், ஒரு ஆளாக வாங்க. ப்ரோ அது துரும்ப அடிச்சிருக்கு ப்ரோ, ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. வாசு ப்ரோ, நீங்கள் வர வேணாம். ஓகே, நீங்கள் வர வேணாம். செத்தா நான் மட்டும் சாவுறேன். வாசு ப்ரோ, அங்கே மேலே பாரடி நீ சாவரன்னு சொல்லி பள்ளி கத்துக்கிறா. வாசு வேணாடா, அவசரமா பேசுறாரா. லோக்கஸ் கைஸ், ஒரு சின்ன ரிமைண்டர் கைஸ், நீங்கள் ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒலிம் ட்ரேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. 30 நீங்கள் போடுற டெபாசிட் அமௌண்ட்லேருந்து 30% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி மணி earn பண்ண ஆரம்பிங்க.